தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிவுண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்புச் சிலையும் என் பாசாங்குசமும் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே என்று சொன்னார். அப்போ துணையும் என்று சொல்லுகின்றார். அப்போ துணையும் என்ற துணைனா யாருன்னா உடன் பிறந்தவர்கள் துணைன்னு சொல்லுவோம், மனைவியை துணைவின்னு சொல்லுவோம், உற்றார் உணவினர்களாம் துணைன்னு சொல்லுவோம். அப்போது இந்த துணைகள் எல்லாம் நிரந்தரம் அல்ல. அப்போது துணை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேணால் உடன் பிறந்தவர்களாக இருக்கு, துணைவி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மனைவியாக இருக்கலாம். அப்போது இதையெல்லாம் இந்த உறவுகள் எல்லாம் நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் என்றோ ஒரு நாள் தன்னுடைய பந்தத்தை விட்டு பிரிக்கக்கூடியது, தன்னுடைய உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய ஆத்ம ரீதியான உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய துணை என்று பார்த்தால் அம்பாளுடைய திருவடி ஒன்றே. அன்னை அகிலமெல்லாம் காக்கும் நாயகி ஆனந்த மகாசிவசுந்தரியாக விளங்கக்கூடிய அன்னை அபிராமி அன்னையினுடைய திருவடியை தினம் தொழுது அன்னை திருவடியை இறுக பற்றி கொண்டால் அன்னையினுடைய திருவடியே நிரந்தரமான துணையாக சொல்லுகின்றார் அபிராமி பட்டர். ஆக தொழும் தெய்வமாக சொல்லுகின்றார். அன்னை அபிராமி அன்னையை தினம் தொழுது அணுதினமும், அப்போ அணுதினமும் தொழக்கூடிய தெய்வமாக எண்ணுங்கள் அன்னை அகிலமெல்லாம் காக்கும் நாயகி அபிராமியை. அப்போது பெற்ற தாயாக சொல்கிறார். பெற்ற தாய் என்ற ஓமையாக சொன்னார். ஏன் பெற்ற தாயின்னு சொன்னால், தன்னுடைய குழந்தையானது ஒரு நேரத்தில் சமயத்தில் அழுகின்றது. அப்போது தன்னுடைய குழந்தை அழும் பொழுது மற்றவர்களாம் என்ன சொல்லுவார்னா, அம்மாவனுடைய குழந்தை அழுது போய்ப்பார், அம்மாவை குழந்தை அழுது போய்ப்பாருன்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனால் தன் தாய் என்ன வேலை செய்து கொண்டு இருந்தாலும், தன்னுடைய தாயானவள் என்ன வேலை செய்து கொண்டு அந்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு இருந்து உடனடியாக தண்ணீரில் கை வச்சுக்கிட்டு கூட உடனடியாக அந்த தண்ணீரை உடனடியாக துடைத்து கொண்டு வர வழியிலே தன்னுடைய முந்தானையிலே தன்னுடைய ஈரக்கைகளை துடைத்து கொண்டு விட்டு தன்னுடைய குழந்தையை பார்த்து அந்த அழுகை நிறுத்துவாள், குழந்தைக்கு பாலூட்டி பசியாற்றுவாள் என்று சொல்லுவோம். அப்போது பெற்ற தாயினுடைய அரவணைப்பு என்பது மிக 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 சிறந்தது. பெற்ற தாய்க்கு இணை வேறு எதுவுமே இல்லை. அப்போது அதை பெற்ற தாயாக சொல்லுகின்றார். பெற்ற தாயாக உமையாக அன்னை அபிராமி அன்னையை சொல்லுகின்றார். பெற்ற தாய் போல அரவணைப்பவள் அன்னை அபிராமி. அன்னை அபிராமி ஆனவள் பெற்ற தாய் போல, அன்னை பெற்ற தாய் போல அரவணைக்கக்கூடியவள் அன்னை அபிராமியாக இருக்கின்றாள். அகிலத்தை எல்லாம் ஆளக்கூடிய நாயகியாகவும் அபிராமி அன்னையாக இருக்கக்கூடியவள் அன்னை பராசக்தி. எப்படி இருக்கின்றார் பாருங்க. அதாவது கருப்பு சிலைன்னு சொல்ல, சிலைன்னா வில்லு, துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின்கிறது வேதங்களை சொல்லுவோம். சுருதிகள் அதாவது கொழுந்தும், அந்த கொழுந்தும் சொல்லுவோம். கொழுந்து அதாவது ஒரு மரத்தில் ஆதியாக இருக்கக்கூடியவர். கொழுந்துங்கிற